கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே நான் ஒவ்வொரு பதிவிலையும் சில ட்ரேடிங் மெத்தடாலஜி குறித்து சொல்லுவது வழக்கம். புதிய செய்திகளாகவும் இருக்கலாம், தங்களுக்கு தெரிந்ததாகவும் இருக்கலாம். தாங்கள் முறையாக முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் அடிப்படை காரணிகள் மற்றும் தொழில்நுட்ப காரணிகளையும் உபயோகித்து செய்திகளின் அடிப்படையில் உலக மற்றும் உள்ளூர் காரணிகளையும் பின்பற்றினால் ஓரளவுக்கு இது பாதுகாப்பான பயணமாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் இந்த பதிவில் எந்த பங்குகளையோ அல்லது வாங்கவோ விற்கவோ தெரிவிக்கவில்லை. கற்றலை நோக்கத்துக்காகவும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இது மாதிரியெல்லாம் பங்கு சந்தையில் உங்களுடைய முதலீடோ வர்த்தகம் செய்தால் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல முதலீடை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு முதலீடு அப்படிங்கிறது சம்பாத்தியனுடைய சேமிப்பு, அது ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ சேமிப்பு நீங்கள் டெய்லி ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாயோ அல்லது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாயோ ஒரு உண்டியல் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டே வரலாம். அதனால் காம்பவுண்டிங் ஆஃப் மணிக்கு சான்சஸ் இல்லை. காம்பவுண்டிங் ஆஃப் மணி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியாக எடுத்து வைக்கக்கூடிய சேமிப்பை அதை பெருக்குவது தான் காம்பவுண்டிங் ஆஃப் மணிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அது எந்த மாதிரி பண்ணணும்? வெறும் உண்டியல் சேமிப்போ முழுமையாக பலனளிக்க வாய்ப்புகள் குறைவு. நம்ம ஸ்கூல்னாலெலாம் பார்த்துருப்போம். நம்ம 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கலாம், புத்தகத்துக்கு இடையில் மயில் ஏறு வைப்போம், குட்டி போடுவோம்னு நினைப்போம். அது கற்பனை செய்தி தான். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு உண்டியலில் பணத்தை போட்டு வச்சா அது டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படியே தான் இருக்கும், வாய்ப்புகள் குறைவு. இந்த மாதிரி டயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பாலிசியில் எடுப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் எடுக்கிற போது ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் எஃப்டியில் போடுவாங்க, சில பேர் பங்குகள் வாங்குவாங்க, சில பேர் பாண்ட்ஸு வாங்குவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க தங்கம் வெள்ளி. இன்றைக்கி தங்கம் வெள்ளி விற்கிற விலையில் போய் 1 கிராம் வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் அதுக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட கொஞ்சம் சலுகையாகவும் இருக்கக்கூடியது கோல்டு ETF, கோல்டு பீஸ். இந்த மாதிரி ஓரளவுக்கு முதலீடை எஸ்ஐபி மூலமாகவோ செய்கிறதும் ஒரு நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்? இப்போ போய் நான் பாட்டுக்கு திடீர்னு இப்போ தங்கம் விலை இறங்கிட்டு இருக்கேன் நாமளே முடிவு பண்ணக்கூடாது. தங்கம் விலை நவ் ஃபாலிங் நைட், இது எவ்வளோ தூரம் போகும்? சரி, அப்போ தங்கம் வெள்ளி நிஃப்டி பீஸ் அல்லது கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் வாங்கணும்னா இப்போ தங்கம் இறங்கிட்டு இருக்கு, வாங்கலாமாங்கிறதும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா நல்ல ஹை லெவலில் போயிட்டு ப்ராஃபிட் புக் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே டெக்னிக்கலில் டூல்ஸ் இருக்குது. அதை முறையாக ஃபாலோ பண்ணி தான் நம்ம எந்த முடிவும் எடுக்கணும், முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும். அப்போ முதலீடாக இருக்கிற பொழுது இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும். கூடுதல் கவனம் எப்படி செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பங்கை வாங்குகிற போது பங்கை தீர்மானிக்கிறதுக்குன்னு சில காரணிகள் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, சார் நான் பிஇ பார்த்தேன், பிஇ 25 இருக்குது, வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. வெறும் பிஇ வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது. அதனால் 82 இருக்கிற ஸ்டாக் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. பாருங்க, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிக்ஸான், டைட்டன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பிஇ இருக்குது. மாருதி பாருங்கள், திடீர்னு 12,000 ரூபாயில் இருந்தது இந்த 3 மாதத்தில் இந்த ஜிஎஸ்டி அறிவிப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய கார்கள் விற்போம்போது அப்போ பங்குகளுடைய விலையும் ஏறும்போது பிஇயும் ஏறும். வெறும் பிஇ வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு காரணிகளை வச்சு ஒரு பங்கு முதலீடு செய்வதை விட ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னென்ன காரணிகள் நம்ம பின்பற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு பலமுறை சொல்லியிருந்தாலும் இப்போ மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். அந்த இயர் ஹை லோ கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலும் பார்க்கலாம். VWAP பார்க்கலாம், MACD பார்க்கலாம், RSI பார்க்கலாம், ஃபிபோனசி பார்க்கலாம். இதெல்லாம் அடிப்படையில் தேர்ந்தெடுத்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, பிவட்டில் இருக்கா, இந்த பிவட்டில் இருக்கா, இது மேலே இருக்கா, கீழே இருக்கா, நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து முடிவு செய்யணும். இந்த மாதிரி டயத்தில் முடிவுகள் செஞ்சு ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கான எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முதலீடு அடிப்படையில் இதெல்லாம் பார்க்கணும்.
அதேமாரி ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பை பார்க்கணும். பங்கின் விலையை பார்ப்பதை விட நிறுவனத்தினுடைய மதிப்பை பார்க்கணும். நிறுவனத்தினுடைய மதிப்பு கேபிட்டலைசேஷன் பார்க்குறீங்க, அடுத்தது பிஇ பார்க்குறீங்க. இப்போ இயர் ஹையில் இருக்கா, இயர் லோவில் இருக்கா, பாட்டமில் இருக்கா, இல்லை தொடர்ந்து ஒரு மாதமாகவே 2 மாதமாகவே சரிவடைஞ்ச நிலையில் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்குற போது என்ன கேட்டிங்கனாக்கா அதற்கான நமக்கு ஒரு யுக்தி கிடைக்கும். அப்போ அந்த நிறுவனம் எதுவும் ப்ளட்ஜிங் இருக்கா, டெப்ட் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அந்த ப்ரொமோட்டர்ஸ் 30% மேலே இருக்கா, எல்லாத்த விட முக்கியமாக பார்க்க வேண்டியது தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு அதனுடைய ஆண்டு அறிக்கையில், இன்னும் சொல்லப்போனாக்கா அந்த காலாண்டு தணிக்கையிலையும் தொடர்ந்து சேல்ஸு, ரெவென்யூ, ப்ராஃபிட் கொடுக்கணும். தொடர்ந்து அந்த நிறுவனத்தினுடைய சிஏஜிஆர் ஒவ்வொரு ஆண்டுலேயுமே மேல் நோக்கி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கணும். அதேமாதிரி தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்குற நிறுவனமாக இருக்கான்னு பார்க்கலாம். வெறும் டிவிடெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. முதலீடுங்கிற போது இதெல்லாம் சாராம்சங்களை பார்க்கணும். இந்த மாதிரி முதலீடு செய்கிறது என்பது காலத்திற்கு நமக்கு தொலைநோக்கு பார்வையிலையும் சரி, நீண்டகால முதலீடு அல்லது குறுகிய முதலீடுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் முறையாக பின்பற்றாமல் விலையை மட்டும் பார்த்து முடிவு செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமான முதலீடு இல்லை. அப்போ முதலீடு செய்கிற போது பகுதி வாரியாக ஒரு 4 செக்டார் எடுத்துக்கணும். 4 செக்டாரில் ஒரு முன்னணியான நிறுவனங்கள், நம்ம அந்த அடிப்படை சாராம்சங்கள் மற்றும் தொழில்நுட்ப ரீதி, விலை மற்றும் இதர சமாச்சாரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முதலீடுக்கு ஒரு ஸ்டாக்கை எடுக்கணும். அப்போ செக்டார் வீஸாக எடுக்கிற போது 4 5 ஸ்டாக்ஸோ எடுக்கிறோம். 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா நீங்கள் 4 ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து அதில் பகுதி வாரியாக போடணும். இது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதே டைவர்சிஃபிகேஷனும் சொல்லுவாங்க. டைவர்சிஃபிகேஷனாக ஈக்விட்டியில் ஒரு 20,000 அல்லது உங்களுக்கு கோல்டில் ஒரு 20,000. கோல்டுன்னா நம்ம ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லலை, இடிஎஃப் பீஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று. அப்படி ஏறுற போது அதுக்கு இது ஏறுற போது இது இறங்கினாலும் அது ஏறுற போது பேலன்ஸ் பண்ணும். பாண்ட்ஸு, ரெண்டாவது பாண்ட்ஸில் பெரிய வட்டி கிடைக்கலைன்னா கூட வங்கி வட்டியை விட சற்று கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அதில் சில சிரமங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1 வருஷம் வரலையும் ஹோல்டு பண்ணணும். அது வாரத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அந்த பாண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, விற்பனைக்கு வரும். அது மாதிரியான தேர்ந்தெடுத்து அதனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ அல்லது அதுக்கூடிய பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் போய் பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்கிற போது பாண்டில் நீங்கள் 3 மாதம் இருக்க வட்டி வாங்கினா கூட அந்த வட்டியை எடுத்து நீங்கள் நல்ல தேர்ந்தெடுக்க பங்குகளில் முதலீடு செய்யலாம். இதில் வரக்கூடிய வட்டி எடுத்து இதில் நீங்கள் முதலீடு செய்வது என்பது ஒரு தொலைநோக்கு பார்வையில் முதலீட்டை பெருக்கக்கூடிய வழி. மணி மேக்ஸ் மணிம்பாங்க இல்லையா, இதுதான் மணி மேக்ஸ் மணி. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட பணம் சம்பாதிக்கணுங்கிற காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம். அப்படி மாதிரி டயத்தில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிப்பு அதனுடைய முதலீடும் முறையாக இருந்தால் நமக்கு எதிர்காலத்தில் அது ஒரு உரிய நேரத்தில் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முதலீடுக்கு நிறையா விஷயங்கள் சொல்கிறேங்க. ஒன்று, முதலீட்டுக்கு டிவிடெண்ட் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா செக்டார் வைஸ் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அடிப்படையில் நீங்கள் பார்த்து முறையாக செய்யலாம். அப்போது உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் சில அனைத்து இதில் இருக்கும் பேஸ்கெட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த பேஸ்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல மார்க்கெட், உங்களுக்கு நல்ல பாட்டம் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டம் ஃபிஷ் கிடைக்கிற போது நம்மளுடைய நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளை எடுத்து அந்த பேஸ்கெட்டில் செக்டார் வைஸு அல்லது டைவர்சிஃபிகேஷன் முறையில் நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணுற போது உங்களுக்கு அந்த பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு கணிசமான ஒரு ப்ராஃபிட், நீங்கள் எதிர்பார்க்கும் லாபம் ஒரு நிர்ணயம் பண்ணிக்கணும். இவ்வளோ வந்தால் ரைட்டு போகிறோம். அப்போது அதில் இருக்கக்கூடிய பங்குகள் எது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு விட்டு வருகிறதோ அந்த பங்குகளுடைய லாபத்தை மட்டும் எடுப்பதும் ஒரு ரகம், அல்லது பங்கு முழுவதையும் லாபத்தில் விற்று அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய குறைவான விலையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படையை ஆராய்ந்து அதுக்குண்டான பங்குகளை மாற்றி அமைப்பதும் ஒரு ரகம். ஸோ பேஸ்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நாட் ஏ ட்ரேடிங், ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் பங்குகள் தேர்ந்தெடுக்கணும். அதேமாரி டிவிடெண்ட் வருஷம் பூரா ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதத்துலேயும் டிவிடெண்ட் தரோம். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா மாதந்தோறும் உங்களுக்கு டிவிடெண்ட்டுன்னு ஒரு தொகை அதில் வந்துக்கிட்டே இருக்கும். பங்குகள் விலை ஏற்றம் இறக்கம் ஒரு பருவம் இருந்தாலும் உங்களுக்கு டிவிடெண்ட் என்பது உங்களுக்கு ஒரு ரெகுலரான ஒரு வருமானத்துக்கான வழியாகவும் இருக்கலாம். ஸோ பேஸ்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இதுதாங்க ஒரு முறையாக செய்ய வேண்டியதான சில வழிமுறைகள். இன்னும் கூடுதலான விவரங்கள் வேணுமென்றால் உங்கள் ஃபைனான்சியல் அட்வைசருக்கெல்லாம் அல்லது எங்கேயாவது முறையாக கற்று அதன் அடிப்படையில் செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமானது ஒன்று. இதுவரையிலையும் சொன்னது உங்களுக்கு முதலீட்டுக்கான வழி.
அதே மாதிரி வர்த்தகம் அப்படின்னு பார்க்குற போதுங்க இன்ட்ராடே ரொம்ப ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே இருக்கும். 4 நாள் சம்பாதிச்சு ஒரு நாள் சேர்த்து எல்லாம் போயிடும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு அதிக தொகை இருந்து செய்வது என்பது ஃபியூச்சர்ஸ்க்கு ஆரோக்கியம். அதுலேயும் முறையாக கட்டெடுத்து செய்தால்தான் கை கொடுக்கும். ஃபியூச்சர் எப்போ செஞ்சாலும் அதுக்கு நம்ம ஹெட்ஜிங்க்கு தான் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று அறிமுகப்படுத்தினதே கடந்த காலங்களில். ஆனால் இப்போல்லாம் நம்ம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஆப்ஷன்ஸே தனியாக ட்ரேடிங் பண்ணுறது. 5000 ரூபா தானே ஒரு லாட்டை வாங்குவோம், அது ஏடிஎம்மா ஐடிஎம்மா ஓடிஎம்மா எதுவும் பார்க்குறது இல்லை, வால்யூம் பார்க்குறதில்ல, அதனுடைய டைம் டிகே பார்க்குறது இல்லை, கிரீக்ஸ் பீட்டா இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து செஞ்சால் தான் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் தொகை குறையுது தான். ஆனால் ஏறினாலும் உங்களுக்கு பலன் இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு தோராயமாக 5000 ரூபாய்க்கு ஒரு லாட்டு வாங்குறீங்க, ஏறும்னு நினச்சி வாங்குறீங்க, அது சில நேரங்களில் 20 ரூபா 30 ரூபா கூட வரலாம். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் எப்பவுமே டைம் பவுண்டு. ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு டைம் பவுண்டு. ஃபியூச்சர் கூட கேரி ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸில் கேரி ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கூடுமானவர்களையும் ஆப்ஷன்ஸை டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வால்யூம் இதெல்லாம் தெரிஞ்சு அந்த நேரத்துக்கு என்ன ஏடிஎம்மா ஓடிஎம்மா ஐடிஎம்மான்னு முடிவு பண்ணணும். அந்த கான்ட்ராக்ட் பீரியடுக்கு தகுந்த மாதிரி ஓடிஎம் ஏடிஎம் ஐடிஎம் மாடிஃபிகேஷன்ஸில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கு ஒருக்க ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு லாங் அன்வைண்டிங்பாங்க, திடீர்னு ஷார்ட் பில்டப்பும்பாங்க, திடீர்னு பையிங், இந்த மாதிரி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிற போது நம்மளுடைய செயலுக்கு எதிர்மறையாக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தெரிந்து அந்த நுணுக்கங்கள் தெரிந்தால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு ஆரோக்கியமானது ஒன்று. இல்லை என்றால் அதில் பணம் இழக்க தான் வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணோன்னே டிஸ்க்ளோசர்லேயே சொல்கிறாங்க. இதில் 100 பேர்த்துக்கு 10 பேர் கூட ஜெயிக்கிறது சிரமமாக இருக்குது, மீதி எல்லாருமே இழப்பை தான் சந்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கூடுமானவர்களையும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு குறுகிய தொகை வைத்து செய்வது என்பதோ அல்லது எம்டிஎஃப் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டில் எதுவும் செய்கிறது என்பது பாதுகாப்பானதாக அல்ல. நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கணுன்னா ஈக்விட்டி இன்றைக்கி வாங்குறீங்க, ஒரு நல்ல ஏதாவது ஒரு நியூஸ் வரும், அந்த நியூஸ்னால என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏறுங்கிற போது அதுக்கான உத்தரவாதங்கள், தட் இஸ் உத்தரவாதம் விளையாட்டத்துக்கு உத்தரவாதம் சொல்லலை, நம்ம செலுத்தப்பட்ட தொகை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் கேபிட்டல் எல்லாமே ஜீரோ வரத்துக்கான வாய்ப்புகள் ஈக்விட்டியில் கிடையாது. ஆனால் அந்த பங்குகள் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுங்க. பென்னி ஸ்டாக்கில் மொமெண்டோ லிக்விடிட்டி இருக்காது. நல்ல ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸுங்கிறது ஒரு என்னுடைய பார்வையில் மிட் கேப் ஸ்டாக்ஸு ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். அது வாலட்டிலிட்டி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு செய்திகள் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு அல்லது பைபேக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்திகள் வரும்போது அதனுடைய கீழே இருந்து மேலேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மெர்ஜர் டிமெர்ஜர் ரைட் இஷ்யூ ஏதோ ஒரு காரணத்தில் அடிப்படையில் ஏறும். அதனால் இந்த சின்ன ஸ்டாக் இந்த 5 ரூபா 10 ரூபா பென்னி ஸ்டாக்ஸுகள்லாம் பெரிய அளவில் இயக்கமாக இருக்கிற மாதிரி என்னுடைய பார்வையில் தெரியலை. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துட்டாலே மிட் கேப் ஸ்டாக்ஸு வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸாக இருக்கணும், மொமெண்டம் ஸ்டாக்ஸாக இருக்கணும். கூடுமான ஏறுகிற மார்க்கெட்டில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இறங்கக்கூடிய மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங் பெரிய அளவில் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் கால நேரங்கள் அதிகமாக எடுத்துக்கும். அந்த ஸ்டாக்கினுடைய நியூஸ் பேசிஸ் பண்ணி தான் அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வர்த்தகம் என்று செய்யும் பொழுது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இன்ட்ராடேயிங்காக இருக்கட்டும் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணாமல் செய்யக்கூடாது. ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இல்லை என்றால் கேபிட்டல் எரேஷனுக்கான வாய்ப்புகள் அதிகம். மீண்டும் அடுத்த பதிவில் கூடுதல் தகவலுடன் ட்ரேடிங் மெத்தடாலஜி பற்றி கலந்து ஆலோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் வாய்ப்பு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கூடுதலான தகவல் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.